அக்கா, கேட்டுட்டே இருக்கே, ஒண்ணுமே பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்னக்கா அர்த்தம்? சொல்லுக்கா. இந்த வீட்டில் தான் தங்கி இருக்கியான்னு கேட்டேன். ஏன்க்கா? தம்பி, அது வந்துடா, ஒன்றும் இல்லடா. நீ ஏன்டா சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க? ஆ? என்ன ஒன்றும் இல்லைங்கிற? நான் கூட நினைச்சேன் உன்னோட நாத்தனாரு உன்னை பாசமா பார்த்துக்கும் போல, சூப்பரா வச்சுக்கும் போல, அந்த வீட்டில் அவங்க வீட்டில் தான் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் நெஞ்சம் தான் கஷ்டப்படுவ போல. ஏதாவது வீட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டு, சுற்றி உள்ள வேலைகள் பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் அப்படிதான் கஷ்டப்படுவேன்னு சத்தியமா நினைச்சேன்க்கா. ஆனா இந்த மாதிரி ஒரு குடிசை வீட்டில் தான் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீங்க வந்து பார்த்த உடனே தானே தெரியுது. ஏங்கா, நீ இப்படி கஷ்டப்படுறதுன்னு உனக்கு என்ன அவசியமாக்கா? தம்பி நான் இல்லையா? ஒரு ஃபோன் எனக்கு பண்ணியா நீனு? நீ படுற கஷ்டத்தில் உனக்கு ஃபோன் பண்ணி நான் புலம்புறதா? சொல்லுடா, உனக்கு ஃபோன் பண்ணி என்னைய புலம்ப சொல்றியா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு அக்காவுக்கு தெரியாதாடா? பாவம், நீனே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற. உனக்கு ஃபோன் பண்ணி உன்னைய நான் தொல்லை பண்ணணுமா? சொல்லுடா, உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை தொல்லை பண்ணணுமான்னு கேட்டேன். அதனால தான் தம்பி உனக்கு நான் ஃபோன் பண்ணலடா. நீயே பாவம், நீயே கஷ்டத்தில் இருக்க. உன்னை நான் டார்ச்சர் பண்ணி, தம்பி நான் இப்படி இருக்கேன்டா, தம்பி நான் அப்படி இருக்கேன்டா, தம்பி நான் கஷ்டப்படுறேன்டா அப்படின்லாம். அதனால தான் தம்பி நான் ஃபோன்லாம் பண்ணலையா. ஏதோ இருக்கிறதுக்கு வீடு கிடைச்சிச்சா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடு கிடைக்குதா, பிள்ளையில பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பார்த்துருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அங்கேயே சேர்த்து விட போகிறேன். இப்படியே பொழப்ப ஓட்ட வேண்டியதான். கொஞ்சம் இந்த வீட்டை சுற்றி வேலைகள் ஏதாவது பார்த்துட்டே இருந்தோம்னா, வீட்டில் ஏதாவது வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க, அப்பப்போ செலவுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அதை வச்சு என் பிள்ளைகளை நான் காப்பாற்றிக்கிருவையா. மாமனார் மாமியார் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என் நாத்தனார் பையன் இந்த சாப்பாடெல்லாம் இருக்கு பாரு, யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நீ நினச்ச? நாத்தனார் பையன் தாயா, அந்த அஜய் தான் வாங்கிட்டு வந்து இவ்வளோதும் கொடுத்துட்டு போகிறான். அவங்க அம்மா கொடுக்க சொல்லலாம் இல்லை, ஆனால் அவனுக்கு நம்ம மாமா ஒய்ஃபு, நம்ம மாமா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பாசமாக இவ்வளவு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான்யா. அதை நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படி இருக்கேன்னா நீ கவலைப்படாத. நீ ஓ நிலமையே கஷ்டத்தில் இருக்க, நீ எங்கிட்ட எங்களுக்கு செய்கிறது. அதனால் நீ உன் பிள்ளை பொண்டாட்டியே பாரு. ஏன்னா அக்கா, என்னக்கா அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா, நம்ம வீட்லேயும் சரி, நீ கல்யாணம் பண்ணி போன வீட்லேயும் சரி, நீ எப்படி வாழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாதா? சொல்லுக்கா, நீ எப்படி வாழ்ந்தன்னு எனக்கு தெரியும்க்கா. அப்படிலாம் இருந்துட்டு இப்போ இத்தினூண்டு வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு விறகடுப்பில் சமையல் பண்ணிக்கிட்டு உனக்கெல்லாம் சமைக்கிறதுக்கே தனி ஆள் இருந்துச்சேக்கா. இந்த விறகடுப்பில் சமையல் பண்ணிட்டு நீ எப்படிக்கா இருப்ப? உன் நிலைமை எனக்கு நினச்சாவே கஷ்டமாக இருக்குக்கா. அக்கா, இப்படிலாம் இருக்கணும்னு என்ன உன் தலையெழுத்தாக்கா? இல்லை உன் தலையெழுத்தான்னு கேட்டேன். நீ வா, கிளம்பு, வா, என் கூட வா. எனக்கு இன்னைக்கு வேலையில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் நம்ம வேறு வீடு பார்த்து ஃபேமிலியாக போயிடுவோம். நீ வாக்கா, எந்திரி. இன்னைக்கு உன் ஆத்தினார 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன். எந்திரிக்கா. வரப்போறியா என்ன? சொல்லிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சுபி, சோபி, எந்திரிங்கம்மா. மாமா சொல்கிறேன்ல. இல்லைடா, நீ என்னை தப்பாக நினச்சா பரவாயில்ல. நான் சொல்கிறத நீ கேளு. நான் வரமாட்டேன், நான் வரல. தயவு செஞ்சு விட்டுரு. என்னடா அக்கா அப்படி சொல்லுதே, நம்ம கூப்பிட்றோம் அக்கா வரமாட்டேன்னு சொல்லுதே, அப்பெல்லாம் நீ நினைக்க வேணாம். ஏதோ என் தலைவி இழுத்து எப்படி நடக்குமோ அப்படி தானே நடக்கும். யாரால் மாற்ற முடியும் சொல்லு? நான் எப்படியாவது என் பொழப்ப ஓட்டிக்கிறையா. நீ போய் வாழ்கிற வழியே பாரியா. உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்தியா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்க, அது போதும் எனக்கு. என் பொழப்பு எப்படியோ போயிட்டு போகுது. என்ன பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்தியா? நம்மளை விட நம்மளை விட நல்ல பெரிய பணக்கார வீடு தான், இல்லைன்னு சொல்லலை. நல்லா தான் இருந்துச்சு வாழ்க்கை, திடீர்னு மாறி போச்சு. இதுவே கஷ்டப்படுற வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சு தானே ஆக்கணும். இப்போ எனக்கு ஒரு 10 நாள் பழகிருச்சியா. நான் ஓட்டிக்கிறேன் வீடு. எனக்கு இது நல்லா தான் இருக்குது. ஏன்னா கஷ்டப்படாமல் வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல், அந்த கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு நமக்கு எப்படி கிடைக்குது, கஷ்டப்பட்டு அந்த ₹1 எப்படி கிடைக்குதுன்னு இது நாள் வரைக்கும் நான் அறிஞ்சதே கிடையாது. அசால்ட்டாக செலவு பண்ணுவேன், போவேன், ஷாப்பிங் போவேன், அசால்ட்டாக 10,000 காலி பண்ணுவேன், 20,000 காலி பண்ணுவேன், 30,000 காலி பண்ணுவேன். ஒரு சாரி எடுக்க போனால் ஒரு 25,000த்துக்கு எடுக்கிறது, 50,000த்துக்கு எடுக்கிறது. அப்பப்போ போயிட்டு நகையெல்லாம் வாங்குறது. சாதாரணமாக இருந்தேன். ஆனால் இப்போ அந்த ₹1
ஒத்த பைசாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கியா, ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்கு. இது நான் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். அதான் அக்கா முடிவு பண்ணிட்டேன். நீ விட்டுரு அக்கா, நான் அப்படியே இருந்துக்கிறேன். அம்மாட்ட போய் அக்கா அப்படி இருக்கேன், அக்கா அப்படி இருக்கு, அக்கா கஷ்டப்படுது அப்படிலாம் சொல்லாத. அம்மா ஃபீல் பண்ணும், சரியா? கா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு எரிச்சலா இருக்கு நீ பேசுறத கேட்டாவே. என்னக்கா நினைச்சு பேசிட்டு இருக்க? ஆ, அதுக்காக கஷ்டத்துல இருக்கத உன்னை இப்படியே பார்த்துட்டு சரிக்கா நீ கஷ்டப்படு பரவாயில்ல அப்படின்னு நான் உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியுமா என்ன? ஏக்கா, போக முடியுமா என்ன சொல்லு? அது எப்படிக்கா அப்படின்னு நான் உன்னை விட்டுட்டு போக முடியும்? ஆத்தாடியோ, இவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கு, சத்தியமா நான் நினைச்சே பார்க்கலக்கா. நீ கிளம்பி வாக்கா என் கூட, நான் உன்னை பார்த்துக்கிறேன் நல்லா. பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுக்கிருவான். நீ ஏக்கா இவங்கள்ட்ட கிடந்துட்டு சும்மா ஷோ. அக்கா நல்லா தாண்டா இருக்கேன், நீ கவலைப்படாதன்னா அக்கா சொல்கிறேன். ஏய், இது என்னது? இந்த சாப்பாடெல்லாம் என் பையன் அஜய் கொண்டு வந்தானா இங்க? ஆ, ஆமாம் நந்தினி, அஜய் இப்போ தான் கொடுத்துட்டு போச்சு. நாங்கள் வேணாம் வேணான்னு எவ்வளவோ சொன்னோம் நந்தினி, ஆனால் அஜய் கேட்கவே இல்லை. கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் அத்தை ஆகணும், நீங்கள் வாங்கி தான் அத்தை ஆகணும், இல்லைன்னா நான் கோச்சிப்பேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை எனக்காக வாங்குங்க அத்தை அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சுமா. அதனால தான் நான் வாங்கினேனே, இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன் நந்தினி. ப்ளீஸ் எங்களை திட்டாத. அவன் கொடுக்குறானா உனக்கெல்லாம் எங்கே அறிவு போச்சு? நல்லா உனக்கே சாப்பிடணும்னு இருக்கீங்களோ? ஆமாம், இது யாரு? ஏய், இது யாரடி சுபி? அது எங்கள் மாமா. உங்கள் மாமாவா? நான் பார்த்ததே இல்லை உங்கள் மாமான்ற. உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணும்? அண்ணனா? இல்லை, எங்கள் மாமாவுக்கு இவங்க தம்பி. அம்மாவுக்கு தம்பி வேணும். ஆமாம், எங்கள் மாமா தான். ஓ, தாய் மாமனா? சரியா போச்சு. ஆ, ஆமா, சாப்பாடு உங்க பையன் கொண்டு வந்து கொடுத்தான். இவங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்களாம். ஆனா அவன் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டானா. அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து இவங்கள்ட்ட சத்தம் போட்டுக்கிட்டு கத்திட்டு இருக்கியா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். உங்க பையனை போய் ஏன் கொடுத்தன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து இவங்கள கத்திட்டு இருக்கிய. உன்கிட்ட நான் பேச கிடையாது. நான் பேசுறது ஃபுல்லா அந்த சுசிலாட்ட மட்டும்தான். நீ ஏன் இடையில நின்று சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உன்கிட்ட நான் பேசினேனா? உன் வேலை வந்தியா, உன் அகனோக்காவை பாத்தியா, போனியான்று. அதை விட்டுட்டு என்கிட்ட சத்தம் போடுறதெல்லாம் வேலை வச்சுக்கிறாத. ஏய், உன் தம்பிய பேசாம இருக்க சொல்லு. ஏய் தம்பி. என்னக்கா? பேசாம அமைதியா இருறா. ஏன் சத்தம் போடாதன்னு தான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. பேசாம இரு. என்ன இவங்க பேசாம இருன்னு சொன்னா நம்ம பேசாம இருக்கணுமா? இவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ மண்டை ஆட்டிட்டு போகவும் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பெருசா அவங்களுக்கு பண்ணிட்ட? முன்னாடி நடந்ததை வச்சு இப்போ இது பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் ஓவரா இல்ல? ஆ, இவ்வளோ பேசுறீங்களே, ஒரு சாப்பாடு கூட சரியா. இது என்னங்க வீடு இது? எங்க அது யாருங்கங்க? உங்க அண்ணன் ஒய்ஃபுங்க. உங்க அண்ணன் ஒய்ஃபை இப்படி வீட்டில் வச்சிருக்கீங்க. சரி, உங்க அண்ணன் ஒய்ஃபு சரி, உங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு கூட நீங்க யோசிக்கலையா? யாரா இருந்தாலும் அண்ணனை விட அண்ணன் பிள்ளைல அவ்வளோ நேசிப்பாங்க. ஆனா நீங்க அவங்க இப்படி இப்படி வீட்டில் இருக்காங்க. எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது இந்த வீட்டில் வச்சு அவங்கள பார்க்கறதுக்கு? ஏங்க ஆத்தாடி, இங்க பாருங்க. நீங்க எப்படி உங்க பையன் இந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கே உங்க பையனை அப்படி பேசுறீங்க, திட்டுறீங்க. நீங்களா இது பண்ண போறீங்க? சொல்லுங்க. பாவமா தெரில. என் அக்கா எப்படிங்க வாழ்ந்துச்சு உங்க அண்ணன் வீட்டில்? சொல்லுங்க, உங்க அண்ணன் வீட்டில் எங்க அக்கா எப்படி வாழ்ந்துச்சு? ராணி மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும்ல. அப்படிப்பட்டவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களேன்னு கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பார்க்காம இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆ, என்னங்க எல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களா? என்ன சொல்றீங்களே? உங்க அக்கா எங்களை எவ்வளோங்க டார்ச்சர் பண்ணுச்சு? என்னையும் சரி, என் அப்பா அம்மாவையும் சரி. நீங்க வேணா மறக்கலாம், நீங்க உங்க அக்கா எல்லாம். ஆனா நாங்க மறக்கக்கூடிய விஷயமே இல்லைங்க. சாதாரண விஷயமா என்ன? அப்பா, அதெல்லாம் மறக்கதான் முடியுமா? அந்த அளவுக்கு எங்க மைண்ட்ல இருக்கு. அதாங்க என்னால ஏத்துக்கவே முடியல இன்ன வரைக்கும். இந்த சாப்பாடை கூட கொடுக்க மனசு இல்லைன்னா அவங்க எந்த அளவுக்கு எங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. யாருக்கா இருந்தாலும் தான் அண்ணனோட தான் அண்ணன் பிள்ளைங்க உசுறு. ரொம்ப பிடிக்கும். தான் பிள்ளையோட தான் அண்ணன் பிள்ளைங்கள அவ்வளோ பார்த்துப்பாங்க. ஆனால் ஏன் எனக்கு மனசு வரல?
பிள்ளைங்களை பிடிக்குது இல்லைன்னு சொல்லல, உங்க அக்காவை துளி கூட பிடிக்கலங்க. உங்க அக்கா மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை. இப்ப கஷ்டம்னு வந்து எங்களை தேடி வர, அப்போ நாங்க வந்த போதெல்லாம் விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி தள்ளின. அப்பா அதெல்லாம் ஏங்க ஞாபகப்படுத்திட்டு சும்மா. இப்போ என்னதாங்க பண்ணணுங்கிறீங்க? எங்கள் அக்காவை என் கூட வாக்கானாலும் வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட வீட்டிலலாம் எங்கள் அக்காவை பார்த்து என்னால் முடியலங்க. இந்த வீட்டில் அவங்கள வச்சு பார்க்குறதுக்கு என்னால் முடியல. தம்பி, முன்னாடி நான் தப்பு பண்ணேன், அதனால இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன். அது இந்த பிரியாவால் தண்டனை எனக்கு வருது. சாரி, நந்தினினால. அதனால் நந்தினி எனக்கு தண்டனை கொடுக்குது தான். கொடுக்கட்டு வீடு, கொடுத்துட்டு போட்டு வீடு. அதை நான் அனுபவிக்கிறேன், அவ்வளோதான். இதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அனுபவிக்கணும் எழுதியிருக்கு தலையில், அதை அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால அக்கா அனுபவிக்கிறேன். நீ அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காத. அக்கா நல்லா தான் இருப்பேன். நீ கிளம்பியா? வா, இதில் சாப்பிட்டுட்டு போ. அத்தை, எங்களுக்கு சாப்பாடு வேணாம்மா. அந்த அத்தை அவங்க பையன் கொண்டு வந்து கொடுத்தானான்னு பார்க்க வந்திருக்காங்க. இந்த சாப்பாடை நாம ஏமா சாப்பிடணும்? நீ எடுத்து கொடுத்து விட்டுரு. பார்த்தீங்களாங்க, அந்த பொண்ணு பேசுறத பார்த்தீங்களா? அப்பா கூட உங்களுக்கு மனசு இறங்குதா இல்லையாங்க? அப்பாவுமா நீங்க கல் நெஞ்சா இருக்கீங்க. இல்ல, என் பையன் சாப்பாடு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடணும், அதை எடுத்துட்டு வர மாதிரி தான் கேரியர் கொண்டு வந்தான். கடைசியில் கேரியர் மிஸ் ஆயிடுச்சு. அதான் எங்க என்னன்னு பார்க்க வந்தேன். இவ்வளோ வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுகளுக்கு போய். சி, அவனெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரில. தின்னு தொலைட்டும், நான் போறேன். என்னக்கா இது? இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது. இவங்கள்ட்டலாம் நீ எப்படிக்கா இருப்ப? எப்படி சமாளிக்கிற? எப்படி இங்கே வச்சு ஓட்டுற? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நீ எப்படிக்கா? என்னால் நம்பவே முடியல. கா ப்ளீஸ், என் கூட வர முடியுமா முடியாதா? நான் கிளம்பவா? தம்பி, கோச்சுக்காத. நாங்கள் இங்கேருந்து வர முடியாதையா? எவ்வளோ டார்ச்சர் எங்களை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இருக்க வீடு கிடைச்சிருக்கு. அதனால் நாங்கள் நிம்மதியாக அங்கே இருந்துக்குவோம். என்ன அவங்க வீட்டில் போனால் அவங்க வீட்டுகிட்ட சீண்டுனா தான் அவங்க திட்டுறாங்க. மற்றபடி நாங்கள் பாட்டுக்கு இங்கே இருந்தோன்னா அவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல. என் வேலையை பார்த்துட்டு சமைச்சு பிள்ளைகளுக்கு வச்சுட்டு, பிள்ளைய நாளையிலேருந்து பள்ளிக்கூடமும் கிளம்பிடுங்க. அதனால் நான் வாட்டுக்கு வேலையை பார்த்துக்குருவேன் பிள்ளையில. நீ எதுவும் நினச்சிக்கிறாத. நீ பார்த்து பத்திரமா கிளம்பியா தம்பி? வா, இதில் 5 சாப்பிட்டுட்டு போவ. எனக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம், நீயே சாப்பிடு. சரி, நான் வரேன். பார்க்கவே கஷ்டமா சங்கடமா இருக்கு. நினைச்சாவே ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் தான் அப்படி கடவுள் சோதனை பண்ணுதோ தெரில. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்.